சோப் செய்வதற்காக இந்த சிறுகுறிஞ்சான் பச்சடை எடுத்து வச்சுருக்கோம். சிறுகுறிஞ்சான் சோப் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரியாலையும் சோப்பு தயார் பண்ண போகிறோம். அடுத்தது பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் சோப்பு இது தயார் பண்ணணும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேராலையும் சோப் தயார் பண்ண போகிறோம். அடுத்தது துளசி. இந்த துளசி இலைகளை வச்சு சோப் தயார் பண்ணணும். அடுத்தது திருநீற்று பச்சளை சோப். இந்த திருநீற்று பச்சளை வைத்து சோப்பு தயார் பண்ணணும். இதுக்கெல்லாம் எடுத்து நாங்கள் தயார் பண்ணுறதுக்காக இந்த இலைகள்லாம் பறித்து வச்சுருக்கோம். தனித்தனியாக திருநீற்று பச்சளை சோப், துளசி சோப், சிறுகுறிஞ்சான் சோப், ரோஸ்மேரி சோப், பன்னீர் ரோஜா சோப், வெட்டிவேர் சோப் இதெல்லாம் நாங்கள் அடுத்தது சோப் தயார் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்.